இந்த படம் ஒரு கற்பனை கதை. இதில் வர்ற சம்பவம், ஊரு, பேரு, காலம் எல்லாம் கற்பனை தான். இதில் யாராவது உயிரோடு இருக்கவங்க, இறந்தவங்க, வரலாற்றில் எழுதப்பட்டவங்க, எழுதப்படாதவங்க, மறைக்கப்பட்டவங்க, போற்றப்பட்டவங்களோட சாயல் இருந்தா அது தற்செயலா நடந்தது தான். இது முழுக்க முழுக்க கற்பனை கதை. தமிழர் மக்கள் படை மாநிலத்தில் 18 வருஷத்துக்கு மேலே அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுத போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு குழு. வறுமையும் ஒடுக்குமுறையும் அதிகமாக இருக்கிற 3 மாவட்டங்களில் அவங்க தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனாலேயே அந்த மாவட்டங்களில் புதுசாக தொழிற்சாலைகளையோ வளர்ச்சி திட்டங்களையோ அரசால் கொண்டு வர முடியாமல் இருந்துச்சு. மக்கள் படையினரோட நடமாட்டத்தால் ஏற்கனவே அங்கே தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்த முதலாளிகளும் அந்த மாவட்டங்களை விட்டு வெளியேறினாங்க. 2 வருஷத்துக்கு முன்னால் ஒரு தனியார் கனிம வள சுரங்க நிறுவனத்துக்கு தருமபுரி மாவட்டத்து மலைகளில் சுரங்கம் அமைச்சு கனிமங்கள் எடுக்கிறதுக்கு அரசு அனுமதி கொடுத்துச்சு. அது வரைக்கும் எந்த வளர்ச்சியோ வசதி வாய்ப்போ இல்லாத அந்த பகுதி மக்கள் 10,000 பேருக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ அந்த நிறுவனம் அமைக்க போகிற சுரங்கத்தின் மூலமாக வேலை கிடைக்கும்னு அரசாங்கம் உத்தரவாதம் கொடுத்துச்சு. மக்கள் படை அந்த சுரங்கம் அமைக்கிறத எதிர்த்தாங்க. அதனால் அரசாங்கத்துக்கும் அவங்களுக்கும் இடையில் பல மோதல்கள் நடந்திருக்கு. 2 பக்கமும் நிறைய உயிரிழப்புகள் இருந்துச்சு. மக்கள் படையினரை தருமபுரி மாவட்டத்தில் ஒடுக்கிறதுக்கு காவல்துறை சிறப்பு படை அமைச்சு 100கணக்கான காவலர்களை அந்த மாவட்டத்து மலைப்பகுதி முழுக்க இறக்கியிருந்தாங்க. சிறப்பு படையினர் மலைப்பகுதி முழுக்க செக் போஸ்ட் அமைச்சு மலையடிவார கிராமங்களை ஒட்டி கேம்ப் அமைச்சு மக்கள் படையினர் சுதந்திரமாக நடமாடுறதை தடுத்தாங்க. அவங்களோட சில 2ஆம் கட்ட தலைவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. 8 மாதத்துக்கு முன்னாடி மக்கள் படையினர் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி அந்த சுரங்க நிறுவனம் அந்த பகுதிக்கு வரவே முடியாத நிலையை உருவாக்க பார்க்குறதா உளவுத்துறைக்கு தகவல் கிடைச்சிது. அந்த தாக்குதல் முயற்சியை முறியடிக்கிறதுக்கு கம்பெனின்னு ஒரு சிறப்பு படையை செல்லியம்மன் துர்க்கம் மலை கிராம பகுதிக்கு அனுப்புனாங்க. 8 மாதமாக அந்த கம்பெனி செல்லியம்மன் துர்க்கம் மலையடிவாரத்தில் கேம்ப் அமைச்சு தங்கியிருக்காங்க. இவ்வளவு நாள் நடக்காத தாக்குதல் இனிமே நடக்காதுன்னு காவல்துறை நினைச்சப்போ அங்கு விரைந்திருப்பதாகவும் மேலும் விவரங்கள் எதிர்பார்க்கப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் உத்தரப்படாதீங்க. என்ன எடுங்க சார், எடுங்க சார். எல்லாரும் முன்னாடி வா. முன்னாடி வா சொல்றீங்களே, வா முன்னாடி வா. ஒளிஞ்சு நிற்கிறீங்க. எனக்கு தெரியும் நீங்க இருக்க. நீங்களா ஒத்துக்கிட்டீங்கன்னா 1 புல்லட், இல்லைன்னா 6 புல்லட், அவ்வளோதான் என் கணக்கு. ஆனால் உங்களுக்கு 6 உயிர். 1 6 நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க.
இப்போ நான் 5 வரைக்கும் எண்ண போகிறேன். அதுக்குள்ளே சொல்லலைன்னா உங்கள் எல்லாரையும் ஒன்று. ஐயா, டிஎஸ்பி மைக்ல இருக்காருங்க, உங்ககிட்ட பேசுமாங்க. ஏய் பார்த்துக்கலாம். சார் ஹெட்லைன்ஸ் எப்ப சார் க்ளோஸ் பண்ணுவீங்க? சார் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க சார். பெருமாள் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க போல. இங்க ஆம்பளை பொம்பளைன்னு விசாரணைன்ற பேர்ல போலீஸ்காரங்க சித்திரவதை பண்ணிருக்காங்க சார். எல்லாத்தையும் போட்டோ எடுத்திருக்கேன் சார். நீ சொன்னது கரெக்ட் தான். எனக்கு வயசாயிடுச்சு. இதே ஒரு 10 வருஷம் முன்னாடி இப்படி பேசுன்னு வச்சுக்கோங்க, நீ டீல் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உன் தலையை வெட்டி தரையில் வச்சிருப்பேன். Now we'll talk. 4 பேரை வச்சு அடித்து என்னை அம்மனமாக்குனதுக்கு அப்புறம் தான் நீயும் நானும் சமம்னு உனக்கு தோணுதில்ல? பேசலாம்.